மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற காவிரி துலா கட்டத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பக்தர்கள் வழிபாடு செய்தனர். நகராட்சி சார்பில் தண்ணீர் இறைத்து சேமித்து தற்காலிகமாக தயார் செய்யப்பட்டிருந்த தொட்டியில் புனித நீராடினர். காவிரி ஆற்றில் தண்ணீர் வராததால் பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். மயிலாடுதுறை நகர பகுதியில் அமைந்துள்ள காவிரி துலா கட்டம் 16 தீர்த்த கிணறுகள் உள்ள புனித இடமாகும். காசிக்கு இணையாக கருதப்படும் இவ்விடத்தில் பழங்காலத்தில் இருந்து ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு விழா என்ற பெயரில் காவிரி அன்னைக்கு தமிழர்கள் விழா எடுத்து நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று காவிரி ஆற்றில் ஆடிப்பெருக்கினை முன்னிட்டு பக்தர்கள் காவிரி அன்னையை கன்னி பெண்ணாக நினைத்து காசோலை, கருகமணி, காப்பரிசி, கண்ணாடி வளையல், மஞ்சள், குங்குமம் வைத்து தீபமிட்டு வழிபாடு மேற்கொண்டனர். பின்னர் மஞ்சள் நூலினை கைகள் மற்றும் கழுத்தில் பெண்கள் கட்டிக்கொண்டு காவிரி தாயை வழிபட்டு சென்றனர். மேலும் புதுமண தம்பதியினர் தாலி தெரிவித்து கட்டிக்கொள்ளும் பாரம்பரியமான சடங்கு காவிரியாற்றின் கரையில் நடைபெற்றது. மேலும் துலா கட்ட தொட்டியில் நகராட்சி சார்பில் தண்ணீர் இறைத்து சேமிக்கப்பட்டு தற்காலிக ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஷவரில் பக்தர்கள் புனித நீராடினர். காவிரி ஆற்றில் தண்ணீர் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட எல்லை பகுதியையே தண்ணீர் வந்தடையாததால் நகராட்சி சார்பில் தற்காலிக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வருடந்தோறும் காவிரி ஆற்றில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் இந்த வருடம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாத காரணத்தால் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் குறைந்து காணப்பட்டது. மேலும் ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பக்தர்கள் பலர் ஏமாற்றமடைந்து திரும்பி சென்றனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.